ஒரு கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹு ரப்புஹு லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜுமானுன் வலா ஹிஜாபுன் யஹ்ஜுபுஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், நாளைக்கு மறுமையில அல்லாஹ்வை நீங்க பார்க்க மட்டும் செய்ய மாட்டீங்க, உங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் தனித்தனியாக பேசுவான். மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹு ரப்புஹு, உங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் தனித்தனியாக அல்லாஹ் பேசுவான். ஏன்ட்ட அல்லாஹ் தனியா பேசுவான், இந்த பையன்ட்ட அல்லாஹ் தனியா பேசுவான், உங்கள்கிட்ட எல்லாம் தனியா பேசுவான், உங்கள்கிட்ட எல்லாம் தனியா பேசுவான், அவங்கள்ட்ட எல்லாம் தனியா பேசுவான். எங்க யார் யாரெல்லாம் உட்கார்ந்து இருக்கீங்களோ உங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் அல்லாஹ் தனித்தனியாக பேசுவான். நாம 10 பேர் உட்கார வச்சு பேசுறோம், 100 பேர் உட்கார வச்சு பேசுறோம், ஆனால் அங்க அல்லாஹ் தனித்தனியாக ஒவ்வொருவரிடத்திலும் பேசுவான். பெருமானார் சொன்னார்கள், லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜுமானுன், அப்படி அல்லாஹ்வும் அந்த மனிதனும் பேசுகிற போது அல்லாஹுக்கும் அந்த மனிதனுக்கும் மத்தியில எந்த மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டார். இங்கிலீஷுக்கு தமிழ் டிரான்ஸ்லேட் இருக்குமா? இருக்காது. அரபிக்கு தமிழ் டிரான்ஸ்லேட் இருக்குமா? இருக்காது. தமிழுக்கு உருது டிரான்ஸ்லேட் இருக்குமா? இருக்காது. நாம இன்னைக்கு ஒரு விஷயம் தெரியலன்னு சொன்னா கூகுள்ல போய் சர்ச் பண்ணி இது இங்கிலீஷுக்கு தமிழ் வார்த்தை என்ன, இந்த அரபிக்கு தமிழ் தர்ஜுமா என்ன என்பதை நம்ம சர்ச் பண்ணி பார்க்கிறோம். அது ஒருத்தர் உருது தான் பேசுவாரு அல்லது ஒருத்தர் அரபி தான் பேசுவாரு. இவர் பேசுற ஆளுக்கு தமிழ் தான் தெரியும், உருது அரபி தெரியாது. என்ன செய்வாரு? அரபியும் தமிழும் தெரிஞ்ச ஒருத்தர் பக்கத்துல இருந்து இவர் அரபியில பேசுற அந்த பேச்சை எடுத்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அவருக்கு சொல்லுவார். இது நமக்குள்ள உலகத்துல மொழிகளுக்கு டிரான்ஸ்லேட் இருக்கும். ஆனா நாளைக்கு மறுமையில அல்லாஹ் யாரிடத்தில் தனிமையில் பேசுகிறானோ அல்லாஹுடைய பேச்சை விளங்கக்கூடிய ஆற்றலை கொடுத்துருவான். யார் யாரிடத்துல எப்படி பேச வேண்டும் என்று படைத்த ரட்சகனுக்கு தெரியாதா? யார்கிட்ட தமிழ்ல பேசணும், யார்கிட்ட அரபியில பேசணும், யார்கிட்ட உருதுல பேசணும், யார்கிட்ட இங்கிலீஷ்ல பேசணும் அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அல்லாஹ் தானே படிச்சான், அல்லாஹ்வுக்கு தெரியும். இவனிடத்தில் எப்படி பேசினால் இவன் விளங்கிக் கொள்வான், படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும். அப்படி பேசுவான். அந்த மனுஷன் அல்லாஹ்வுடைய பேச்சில மயங்கி கிடப்பான். 2 அடி, ஒன்னு பார்க்கறதுல மயங்கிடுவான், இன்னொன்னு பேச்சில மயங்கிடுவான். அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸ்ல சொன்னாங்க, எந்த தர்ஜுமானும் எந்த மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டார், வலா ஹிஜாபுன் யஹ்ஜுபுஹு, அல்லாஹுக்கும் அந்த மனிதனுக்கும் மத்தியில மறைக்கக்கூடிய எந்த ஒரு திரையும் இருக்காது என்கிறார். எந்த ஒரு திரையும் இருக்காது. திரைனா என்ன? நம்முடைய வீட்டு வாசல்ல தொங்கிட்டு இருக்கும், ஜன்னல்ல தொங்கும். ஏன்? வெளியில உள்ளவங்க உள்ள உள்ளவங்களை பார்க்க கூடாது, மறைப்பதற்காக வேண்டி போடக்கூடிய ஒரு திரை. ஆனா இந்த இடத்துல திரைங்கிறது அந்த அர்த்தம் கிடையாது. இது ஹதீஸிற்கு ஹிஜாப் திரை என்பதற்கு என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, நாம இப்படி நினைச்சிடக்கூடாது, அல்லாஹ்வுக்கும் நமக்கு மத்தியிலே பிரமாண்டமான ஒரு திரை இருக்கும், அல்லாஹ்வுடைய நேரம் நாட்டம் வருகிற போது அந்த திரையை விளக்க சொல்வான், எல்லாருமே ஸ்கிரீன் நவுத்துற மாதிரி நவுத்தி விட்டுருவாங்க, நாம எல்லாம் அல்லாஹ்வை பார்ப்போம். அப்படி கிடையாது. என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, அவர்களுடைய கண்ணுல ஒரு விதமான ஒரு தடை இருக்குமா, அவங்க கண்ணுல ஒரு விதமான தடை இருக்குமா, அந்த தடை இருக்கிற வரைக்கும் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. அந்த கண்ணுல உள்ள அந்த தடையை நீக்கினதற்கு பிறகு அவர்கள் அல்லாஹ்வை பார்ப்பார். ஒண்ணு இல்லை, இப்போ மலக்குமார்கள் நாம பார்க்கிறோமா? கண்ணுக்கு தெரியுதா? இல்ல. ஆனா மலக்குமார்கள் இங்க இருக்கதான் செய்யறாங்க, இங்க இருக்கிறாங்க. நல்ல காரியங்கள் நடக்கிற இடத்துல மலக்குமார் இருப்பாங்க. பயான் நிகழ்ச்சி நடக்குதா, குர்ஆன் ஓதுற நிகழ்ச்சி நடக்குதா, நல்ல விஷயங்கள் நடக்குதா, அங்க இருப்பாங்க. திக்ருடைய மஜ்லிஸ் நடக்குதா, அங்க இருப்பாங்க மலக்குமார்கள். ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியுதா? தெரியாது. நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனா இருக்கிறாங்க, பக்கத்துல தான் இருக்காங்க. என் பக்கத்துல நிக்கிறாங்க, உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க, அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லா இடத்திலும் மலக்குமார்கள் இருக்கிறாங்க, எல்லா இடத்திலும் மலக்குமார் இருக்கிறாங்க. ஆனா நமக்கு கண்ணுக்கு தெரியறது இல்லை. ஏன்? அவர்கள் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அல்லாஹ் ஒரு விதமான ஒரு திரையை போட்டு வச்சிருக்கான் கண்ணுக்குள்ள. நம்ம கண்ணுக்கு உள்ள ஒரு தடையை வச்சிருக்கிறான். அந்த தடை இருக்கிறதுனால தான் நம்மால மலக்குமார்களை பார்க்க முடியல, ஷைத்தான்களையும் பார்க்க முடியல, ஜின்களையும் பார்க்க முடியல.
அவுலியாக்கள், நபிமார்கள், சஹாபாக்கள் மலக்குமார்களை பார்க்கக்கூடிய ஆற்றல் உண்டு. காரணம், அவர்களுடைய கண்ணுக்கு அந்த திரை இல்லை. அதனால் நேரடியா மலக்குமார்களை பார்த்தாங்க, ஜிப்ரீலை பார்த்தாங்க, மீகாயில பார்த்தாங்க, இஸ்ராஃபில பார்த்தாங்க, இஸ்ராயில பார்த்தாங்க, எல்லா மலக்குமார்களும் சஹாபாக்கள் பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ்ட்டே வந்து சில சஹாபாக்கள் சொல்லுவாங்களாம், ரசூலுல்லாஹ் ஒரு மலக்க பார்த்தேன். மலக்குன்னு சொல்ல மாட்டாங்க, குதிரையில ஒரு மனிதர் வாளை சுழற்றி கொண்டு சென்றார். ஒரு காட்சியை சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் தான் விளக்கம் சொல்லுவாங்க, நீ பார்த்தது யாரும் இல்ல, மலக்கு தான்ப்பா. பத்ர் களத்துல பார்க்கலையா, சஹாபாக்கள் பார்க்கலையா, நான் வாளை தூக்கி வெட்டலான்னு வரேன், அங்க தலை சாஞ்சி கிடக்கு, குத்தலான்னு போறேன், அவர் மௌத்தா போய் கீழே விழுறார். இதற்கெல்லாம் பெருமானார் விளக்கம் சொல்கிற போது, நீ வெட்டலான் வாளை தூக்குற, உனக்கு முன்னாடி மலக்கு வெட்டிடுறாருப்பா. அப்ப அவர்களுக்கு பார்க்கக்கூடிய ஆற்றலெல்லாம் கொடுத்தான். கண்ணுல எந்த தடை இல்லை, ஆனா நம்மால பார்க்க முடியல. ஏன்? நம்ம கண்ணுக்கு தடை இருக்கு. அந்த தடை விலகணும்னு சொன்னா அல்லாஹுவை, நான் ஆரம்பத்துல சொன்னேன், அல்லாஹுக்கு விருப்பமான அடியாறுகளாக நாம மாறணும். பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ் உங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் தனித்தனியாக பேசுவான். அல்லாஹுக்கும் அந்த மனிதனுக்கு மத்தியிலே எந்த மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டார், மறைக்கக்கூடிய எந்த திரையும் இருக்காது என்று சொன்னார்கள். அப்படியானால் அல்லாஹுவை பார்க்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக சத்தியமாக கிடைக்கும். இதுதான் உண்மை.